ஹலோ, குட் மார்னிங் எவ்ரிவன். ஸோ நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக தான் இருக்கும். அது இல்லாமல் ஒரு அவேர்னஸ், ஃபினான்ஷியல் எஜுகேஷன் பற்றி ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக சில வீடியோஸ் வந்து நான் போடணும்னு நினச்சிட்ருக்கேன். ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் என்னென்னா லோனை பற்றி. ஸோ நம்ம பொதுவாக ஒரு பர்சனல் லோன் வாங்கினாலும் சரி, ஹோம் லோன் வாங்குகிறோம், கார் லோன் வாங்குகிறோம், போகிறோம், கேட்குறோம், இன்ட்ரெஸ்ட் கேட்குறோம், சைன் பண்ணுறோம், ப்ளஸ் லோனும் வாங்கிடுறோம். பட் அதோடைய பேமெண்ட், அதோடைய இன்ட்ரெஸ்ட் கேல்குலேஷன் எப்படி நடக்குதுன்ற பற்றி நம்ம அந்தளவுக்கு நம்ம பெருசாக ரிசர்ச் பண்ணுறது கிடையாது. ரீசன் என்னென்னா, நம்மளுக்கு அந்த பொருள் வந்துட்டப்புறம் இஎம்ஐ கட்டுறோம், லைஃப் இஸ் நார்மல் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறோம். நீங்கள் சில பேர் நோட் பண்ணியிருப்பீங்க, இல்லை சில பேர் லோன் போடுறதுக்கு முன்னாடி வந்து இந்த விஷயம் தெரியாமல் இருக்கலாம். நீங்கள் அவங்க கொடுக்குற அந்த கொட்டேஷனுக்கு அப்புறம் நீங்கள் மேபி இப்போ பார்த்தீங்கன்னா புரியும் உங்களுக்கு. ஸோ எப்படி லோன் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுறாங்க, ஸோ ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் வந்து எவ்வளோ இஎம்ஐ போகுது, அதில் எவ்வளோ உங்களுடைய பிரின்சிபல் காம்பனண்ட் அண்ட் இன்ட்ரெஸ்ட் காம்பனண்ட் போகுதுன்றதை பற்றி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஹெச்டிஎஃப்சியோட ஹோம் லோன் கால்குலேட்டர் லிங்க்கில் இருக்கேன், இஎம்ஐ கால்குலேஷன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு 25 lakhs லோன் போடுறாங்க, 20 years tenure, 6.70. ஸோ இதுதான் இன்றைக்கி இருக்கிற லோயஸ்ட் ரேட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா கால்குலேட் பண்ணிங்கன்னா 18,935 ஹோம் இஎம்ஐ, பிரின்சிபல் 25 lakhs கட்டுறோம், இன்ட்ரெஸ்ட் வந்து 20,44,367. ஸோ இப்போ இதில் என்னென்னா இப்போ நம்ம பார்க்க போகிறோன்னா இதில் ஸ்ப்ளிட்டப் எப்படி நடக்குதுன்றது பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா பிரின்சிபல் அமௌண்ட்டும் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் கொடுத்துருக்காங்க. பட் நம்ம மந்த்லி கட்ட போகிற அமௌண்ட் வந்து இஎம்ஐ எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஸோ நான் இதுக்காக என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு சிம்பிள் எக்ஸல் ஷீட் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த ஷீட் வந்து ஜஸ்ட் ஒரு 2 ஃபார்முலா பேஸ் பண்ணி தாங்க பண்ணிருக்கேன். இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன, டென்யூர் என்ன, லோன் அமௌண்ட். ஸோ இது 3 தான் வந்து பேராமீட்டர். இப்போ பார்த்தீங்கன்னா பிஎம்டின்னு சொல்லுவாங்க, பீரியாடிக் பேமெண்ட்ஸ் ஆஃப் ஆனுவல் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இந்த பிஎம்டின்றது ஆனுவல் இஎம்ஐ கால்குலேட் பண்ணுற ஃபார்முலா. நான் எதை ரெஃபரன்ஸ் எடுத்தேன்றது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது பாருங்கள், இதில் தான் எடுத்தேன் நான். ஸோ இது வந்து மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸோட சைட்டு. இதில் இந்த டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் 2 ஃபார்முலா வச்சு நம்ம எப்படி டெரைவ் பண்ண போகிறோன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், பிஎம்டி இது வந்து நான் சொன்ன மாதிரி இஎம்ஐ கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா. பட் இஎம்ஐயில் வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காம்பனன்றது வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு வந்து இந்த ஃபார்முலா ஐபிஎம்டின்ற ஒரு ஃபார்முலா. இப்போ பார்த்தீங்கன்னா, ஸோ இது என்னென்னா, calculates the payment on interest for an investment based on constant amount, periodic payments and constant interest. ஸோ இந்த ஃபார்முலா வந்து ஜஸ்ட் நீங்கள் கோத்ரூ பண்ணாலே உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ நான் போட்டிருக்கேன், அதை பாருங்கள். C7 இருக்கிறது வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட். இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் 6.9%, 12/12. அப்புறம் இந்த C8ன்றது தான் வந்து உங்களுடைய லோன் டென்யூர் இன்ட்டு 12 monthsக்கு. C9 உங்கள் லோன் அமௌண்ட், அவ்வளோதான். ஸோ இது வந்து ஜஸ்ட் இஎம்ஐ கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா. அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அதே ஃபார்முலா, ப்ளஸ் இங்கே என்ன ஆட் ஆகுதுன்னா, இல்லை மந்த்லி கால்குலேட் பண்ணுறதுக்காக ஒரே ஒரு பேராமீட்டர் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிருக்கு, அதுதான் இந்த மந்த். ஸோ இப்போ நம்ம இங்கே என்னன்னா, நம்ம ஹோம் லோன் எக்ஸாம்பிளாக எடுத்திருக்கோம். 6.98 இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் 20 yearsக்கு 40 lakhs ஒருத்தர் லோன் எடுக்கிறாரு, 20 yearsக்கு 6.9 இன்ட்ரெஸ்ட் ரேட்டில். ஸோ இது வந்து ஃபிக்ஸட் ரேட் போட்டிருக்கோம் இப்போது. பட் இது வந்து வேரி ஆகும். பேஸ்ட் ஆன் தட் உங்களுக்கு முன்ன பின்ன காசு சார்ஜ் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேல்குலேஷன் எப்படி நடக்குதுன்னா, ப்ளஸ் இந்த 1 month நடக்குதா. செகண்ட் திங், ஸோ பார்த்தீங்கன்னா இந்த B14. ஸோ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதத்துக்கும். ஸோ இப்போ 20 years 20 × 12 பார்த்தீங்கன்னா 240. நான் 240 வரைக்கும் போட்டிருக்கேன். 6.9 இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் 20 yearsக்கு லோன் போட்டிங்கன்னா 40 lakhsக்கு நீங்கள் கட்ட வேண்டிய இஎம்ஐ பார்த்தீங்கன்னா 13,772. இப்போ நீங்கள் இங்கே முக்கியமான பார்க்க வேண்டியது என்னென்னா, இன்ட்ரெஸ்ட் அண்ட் பிரின்சிபல். இப்போ இது இன்ட்ரெஸ்ட் எப்படி கால்குலேட் பண்ணியிருக்கேன்னா, பாருங்கள், இந்த ஃபார்முலா முன்னாடியே சொன்னேன் நான். இந்த ஃபர்ஸ்ட் மந்த் நீங்கள் கட்டப்போகிற இஎம்ஐ வந்து 30,772 இருந்தாலும், நீங்கள் கட்டப்போகிற இஎம்ஐயோட இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் எடுக்கக்கூடிய அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 23,000 எடுத்துருவாங்க.
நீங்கள் உங்களுடைய 7,772 மட்டும்தான் உங்கள் பிரின்சிபல்லேருந்து ரெடியூஸ் ஆகும். இங்கே இஎம்ஐ பார்த்தீங்கன்னா இஎம்ஐ வந்து கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஃபார் த சேக் ஆஃப் கிளாரிட்டி. பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் மந்த் போகிறீங்க, உங்களுடைய இஎம்ஐ 30,000, உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் 23,000, உங்கள் பிரின்சிபல் 7,772. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த நம்பர்ஸை மாறுறது பார்க்கலாம். இந்த 23,000 வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அதே மாதிரி இந்த 7,000 வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏற ஆரம்பிக்கும். இப்போ என்ன நடக்கும்னா, இந்த அவங்களுடைய பேங்க்கோட கால்குலேஷன் எப்படி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அவங்க இன்ட்ரெஸ்ட் காம்பனண்ட்டில் வந்து மேக்ஸிமம் எடுப்பாங்க. போக 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 வந்து அவங்க எடுக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியாகும்னா அந்த இஎம்ஐயில் இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் கம்மியாகுமே தவிர, ஆனால் அவங்க இன்ட்ரெஸ்ட்டோடைய மோஸ்ட் லைக் ஒரு ஃபர்ஸ்ட் 10 இயர்ஸ்லேயே வந்து அவங்க எடுத்துருவாங்க மோஸ்ட்லி. இப்போ பார்த்தீங்கன்னா கடைசி 10 இயர்ஸ் கடைசி ஃபியூ மந்த்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிரின்சிபல் காம்பனண்ட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 22,000 அந்த ரேஞ்சுக்கு மேலே போயிடும். இது கடைசி மந்த் பார்த்தீங்கன்னா அதாவது நீங்கள் கட்டக்கூடிய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 30,596, வெறும் 175 மட்டும்தான் அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் எடுப்பாங்க. ஸோ பேசிக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா லைக் திஸ் இஸ் ஹவ் த கால்குலேஷன் ஒர்க்ஸ். இது வந்து நான் இங்கே ஹோம் லோன் எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன். நீங்கள் இது எந்த லோனாக கூட வச்சுக்கலாங்க. இப்போ நான் இங்கே 6.9 போட்டுக்கலாம். ஸோ ஓகே, நம்ம இப்போ கால்குலேஷன் கரெக்டாகன்னு பார்ப்போம். இப்போ வந்து 20 இயர்ஸ்க்கு 6.7 25 lakhs. ஓகேங்களா? என்ன பண்ணியிருக்காங்க? 18,935. நம்ம இதே வேல்யூஸ் இங்கே போட்டு பார்ப்போம். 25 lakhs 2, 3, 4, 5 20 years 6.7 18,935 18,930. அவங்க வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்காங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இவ்வளோ தான் கட்ட போகிறோம். இப்போ நம்ம வந்து கடைசியில் வந்து டோட்டல் செக் பண்ணி பார்ப்போம். டோட்டல் பேயபிள் அமௌண்ட் 4544,367. அவங்க அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பிரின்சிபல் அமௌண்ட் 25,000 டோட்டல் ஆடப் பண்ணியிருக்கேன். இது ஒன்றும் இல்லை, இதோடைய ஃபுல் இது சப்மிட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி 20 lakhs இது வந்து உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் காம்பனண்ட். ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி இப்போ நான் 9 இப்போ வந்து அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இதே நான் 8.25 ஒரு 2 or 3 years பேக் போட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அதே 20 இயர்ஸ்க்கு இங்கே பாருங்கள், என்னோடய இஎம்ஐ 21,000, டிஃப்ரென்ஸை பாருங்கள். ஒரு 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 2 பாயிண்ட் டிஃப்ரென்ஸ், 2 கூட கிடையாது, 2 விட கம்மியான சேஞ்ச் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் உங்களுடைய டோட்டல் பேயபிள் அமௌண்ட்டை எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணி பாருங்கள். 45 lakhs, இது 51 lakhs. ஸோ நீங்கள் இந்த மாதிரி அனலைஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எங்கே வந்து லோன் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாக கொடுக்குறாங்க அதை பற்றி அனலைஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த ஷீட் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.